ஆத்தா, மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடாத்தா, இருமல் நின்னுடும். அட போடா, எனக்கு எதுக்குடா மருந்து மாத்திரை எல்லாம்? போக போற உசுரை புடிச்சு வச்சு நான் என்னத்தடா சாதிக்க போறேன்? நீ வேற புடிவாதம் பிடிச்சு என் வேதனையை அதிகப்படுத்தணுமாத்தா? சொன்ன கேளாத்தா, இத்தனை நாள் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துனது போதும் நினைச்சிட்டியா? இனிமேல் தான் நீ அவசியம் தேவை. நீயும் போயிட்டேன்னா நான் ஒத்த மனுஷன் ஆயிடுவத்தா. ஓ பேத்திய நீதாத்த காலம்புற வச்சு காப்பாத்தணும். எனக்காக இல்லைனாலும் உன் பேத்திக்காக நீ இருக்கணும். அதுக்கப்புறம் இஷ்டம். காமாட்சி, என்னங்க? நான் அக்கறை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அக்கறைக்கா? என்ன விஷயம்? அதே நம்ம பூபதி அண்ணன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அதான் நான் கண்டிப்பா போய் ஆகணும். யார் அந்த கமலாவா? அவ வயசுல நம்ம மஞ்சுவோட சின்னவ. இருந்தாலும் அவளை சீக்கிரமே கல்யாணம் கட்டி கொடுக்கணுங்கிற பொறுப்பு அவ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கு. எனக்கு அந்த அக்கறை இல்லைன்னு குத்தி காட்டுறியா? இந்த விஷயத்துல பொம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. புருஷனை கேள்வி மட்டும் கேட்கறது, அடுத்தவங்க நிலைமையில இருந்து விஷயத்தை யோசிக்கிறதே கிடையாது. இப்ப நிலைமையில நமக்கு என்னங்க குறைச்சல்? வேண்டிய அளவு பணம், நகை எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் கல்யாணத்தை தள்ளி போடணும்? இவ ஒருத்தி என்னமோ நானே கல்யாணத்தை தள்ளி போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போன வாரம் கூட நம்ம மருமகிட்ட ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ள கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் முடிட்டோமாமா, அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னாரு. அவரோட பிரச்சனை அவருக்கு. ஆனா நம்ம பிரச்சனை மாப்பிள்ளை இவருதான் முடிவு பண்ணிட்டு கல்யாணம் எப்பன்னே தெரியாம இருக்குமே. இங்க பாருங்க, வெள்ளத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஆத்தோட முகப்பு இருக்கணும். அது எப்பவும் ஒரே மாதிரி சீரா இருக்கும்னு சொல்ல முடியாது. உன்னுடைய ஆதங்கமா எனக்கு புரியுது காமாட்சி. சரி, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசி கூடிய சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னமா சொல்ற? நீ இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லையே. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? காரணம் இருக்குப்பா. மீனா இப்படி இருக்கிறப்போ நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ மீனா இருக்கிற நிலைமையில அவளை விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு சரியா படலப்பா. அதான் சொல்றேன், நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லப்பா. இப்போ வேண்டான்னு தான் சொல்றேன். முதல்ல மீனாக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறமா வச்சுக்கலாம்ப்பா. மஞ்சு சொல்றதும் எனக்கு நியாயமா தான் படுது காமாட்சி. சரிங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். வரேம்மா. எங்கம்மா போயிட்டு வர மீனா? மஞ்சு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அப்படியா? பார்த்து பத்திரமா போமா. வரட்டா? சரி. ஐயோ பாவம். என்ன வெயில் எந்த அடி அடிக்குது? முத்துலட்சுமி, முத்துலட்சுமி, லெட்டர். எங்க இருந்து வந்திருக்கு? மைசூர் அரண்மனையில இருந்து. தெரியாதா? எல்லாம் உன் புருஷங்கிட்ட இருந்துதா. போய் படி. இந்த கிண்டலுக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. குடிக்க ஒரு வாய் தண்ணி கொடு. ஒரே வெயிலா இருக்கு. அந்த கொண்டு வரேன்.
மீனாம்மா, என்னண்ணே? எப்ப என்ன பார்த்தாலும் மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்ததான்னு கேப்பீங்க. இன்னைக்கு எதுவுமே கேட்காம போறீங்க. என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? கொடுத்துருவா போறீங்க? எப்ப கேட்டாலும் வரலமான்னு சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு அனாவசியமா கேட்கணும்? இன்னைக்கு கேளுமா, கிடைக்கும். அப்போ என் மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா? ஆமாமா, வந்திருக்கு. தரமா, இந்தமா, பிரிச்சு படிமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அக்கா, என் மாமா லெட்டர் போட்டிருக்காரு. மீனா, என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா ஓடியாரா? சென்னையில இருந்து என் மாமா லெட்டர் போட்டிருக்காரு தாத்தா. ஏய் துர்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் மாமா சென்னையில இருந்து எனக்காக லெட்டர் போட்டிருக்காருடி. என்னடி சொல்லிட்டு போறா மீனா? அவங்க மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போறா. அவன் தான் போய் சேர்ந்துட்டானடி. எங்க இருந்துடி லெட்டர் போட போறான்? அத்தை, மாமா எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். என்னம்மா, என்னாச்சு? அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு மாமா. நான் சொன்னல, அவர் கண்டிப்பா லெட்டர் போட்டுருவாருன்னு. நான் சொன்ன மாதிரியே அவர் லெட்டர் போட்டிருக்காரு பாத்தீங்களா? அப்படியாம்மா? என்ன எழுதிருக்கான்? முதல்ல நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு எழுதிருக்காரு. அது வழக்கமா உள்ளதுதான். அதுக்கப்புறம் அவரு என்னை பத்தி கேட்டு எழுதிருக்காரு அத்தை. அத நான் உங்ககிட்ட தனியா சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் வெளிநாடு போக விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. அது கிடைச்சதும் ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லிருக்காரு மாமா. என்ன மாமா சைலண்ட் ஆயிட்டீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்படியோ நீ நினச்ச மாதிரி சிவா சென்னையிலேருந்து லெட்டர் போட்டான். இனிமே பூஞ்சோலைக்கும் சென்னைக்குமா லெட்டர் மாற்றி மாற்றி பறக்க போகுது. போங்க மாமா. மாமா, இதுல அவரோட அட்ரஸ் எழுதி இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடுங்க. சரி.
சரின்னு சொல்லிட்டு இங்கே நிக்கிறீங்களே. இதோ போறேன். நீ உள்ள போமா. சரி அத்தை. ஆண்டவா, முன்னெல்லாம் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பேன். இப்போ நாடே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். பார்த்து செய். என்ன? என்ன மச்சான், எங்கே கிளம்பிட்டீங்க? உன்னை பார்க்க தான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இனிமேல் பிரச்சனைன்னு ஒன்று தனியாக வரப்போகுது. ஏன் மச்சான் அப்படிலாம் பேசுகிறீங்க? என் மருமகளை நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரதி. எதுக்கு உயிர் வாழணும்னு தோணுது. நாம் எல்லாரும் சேர்ந்து பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு வர்ற ரகசியத்தை ஒரு நாள் என் மருமகளுக்கு தெரிஞ்சு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா அப்போ அது முகத்து முன்னாடி நின்று யார் என்ன சமாதானம் சொல்லிட முடியும்? அந்த பையன் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு சாரதி. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மச்சான். முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி தான். அந்த நம்பிக்கையில் தான் கொஞ்சம் நஞ்சமாவது நடமாடிக்கிட்டு இருக்கேன் சாரதி. ஆனால் நீ மட்டும் இப்போ மாதிரியே வாரத்துக்கு 2 தடவையாவது சிவா பேரில் மீனாவுக்கு லெட்டர் எழுதுறத மறந்துடாத. என்ன மச்சான் சொல்கிறீங்க? நான் மீனாக்கு லெட்டர் எழுதினா? என்ன அப்படி கேட்குற? நீ சிவா பேரில் எழுத லெட்டரை படிச்சுட்டு என் மருமக பதில் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ண சொல்லி என் கையில் கொடுத்துருக்கா பாரு. தான் மாமா எழுதின லெட்டரை படிச்சுட்டு என் மருமக முகத்தில் தெரிஞ்ச சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே ஈடு கிடையாது. அதுக்காக இன்னும் எத்தனை போய் வேணாலும் சொல்லலாம். இதுக்கு நீயும் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்க. ரொம்ப நன்றி சாரதி. மச்சான் என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு? சிவா பேரில் மீனாக்கு பொய்யா நீங்கள் என்ன லெட்டர் எழுத சொன்னப்போ எவ்வளோ கெட்ட காரியத்துக்கு மொட்டை கெட்டதாக செய்திருக்கோம். ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சொன்னால் தப்பு இல்லைன்னு தான் அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டேன். ஆனால் சிவா பேரில் பொய்யா லெட்டர் எழுத மனசு ஒத்துக்கல மச்சான். லெட்டரும் எழுத முடியாமல் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். நிச்சயமாக இந்த லெட்டர் நான் எழுதல மச்சான். நீ எழுதலையா? சத்தியமாக சொல்கிறேன் மச்சான். நீ லெட்டர் எழுதலைன்னா அப்போ யார் சிவா பேரில் லெட்டர் போட்டிருப்பா? மீனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யாரோ ஒரு புண்ணியவான் நினைக்கிறாரு. அவருடைய கைங்கேறு தான் இதுன்றது மட்டும் நல்லா புரியுது மச்சான். இப்போ இந்த லெட்டர் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணணும் இன்னும் புரியல சாரதி. என் மகன் நேரம் சென்னையில் இருந்திருந்தா சந்தோஷமாக இந்த லெட்டர் கொண்டு போய் தபால் பெட்டியில் போட்டிருப்பேன். ஆனால் அவன் இப்போ எந்த உலகத்தில் இருக்கானோ அவன் எங்கன்னு தேடி இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுப்பேன். புரியல சாரதி, ஒண்ணுமே புரியல. நான் செத்தாதான் என் மருமக எழுத லெட்டர் என் மகன் கிட்ட கொடுக்க முடியும்னா சாகிறதுக்கும் நான் தயார் தான். என்ன மச்சான் அது? நீங்கள் இப்படி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டே இருந்தா உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னமாப்பா, இந்த லெட்டரை நம்ம ஊர் ஆத்தங்கரையில் போய் விட்டுடு. யார் கைக்கும் கிடைக்காம போய் சேரட்டும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க. சொல்கிறேன்ல.
அம்மா என்னம்மா அங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கூட்டு வந்து இங்க உட்கார வைக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 2 3 4 5 6 ஐயோ. 7 8 என்ன சம்பந்தியம்மா 11 தட்டு வைக்கிறேன்னு சொன்னீங்க, 9 தட்டு தான் இருக்கு. அது வந்துமா அத்தை, அப்பா நல்ல நேரம் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொன்னாரு. நீங்க போய் அங்க வேலையை பாருங்க. போங்க போங்க அத்தை. ஏமா என்னம்மா நீ தட்டை எண்ணி பார்த்து சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்க? இதுல என்ன பெருமை இருக்கு உனக்கு? ஆமா, வர வரிசையெல்லாம் வாங்கி வச்சு நான் தான் கட்டி ஆட போறேன் பாரு. ஒன்னு சொல்லி குத்தம் இல்லடா, உன்னை இப்படி வசிய போட்டு வச்சிருக்காளே அவளை சொல்லணும். ஐயோ. ஐயா வணக்கங்க, நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க வாங்க. உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க. அடடே கண்ணாரா வா வா. என்ன நல்லா இருக்கீங்களா? காணா ஊர்ல இல்லையா நீ? எல்லாத்த விவசாயத்தை நம்பி பிரயோஜனம்னு முக்காவாசி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டானுங்க. நமக்கு தான் இந்த மண்ணை விட்டு போக மனசே வரல. உண்மைதான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? எனக்கு என்ன, நான் மகராசி ஆட்டம் தான் இருக்கேன். ஆமா, நீ என்ன கல்யாண காட்சி எதுவும் பண்ணிக்கலையா? உன்னோட படிச்ச என் மருமக கல்யாணமாகி இப்ப வயித்துல புள்ளையோட வளக்காப்புக்காக உட்காந்துருக்கா. எதுவுமே காலத்துல நடந்தாதான் நல்லது, பாத்துக்கோ. வாங்க, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அப்பா அம்மா வரலையா? இல்ல, அவங்க வேற ஒரு விஷயமா வெளியே ஓ. போயிருக்காங்க. கௌரி எங்க? கௌரி அவன் ரூம்ல தான் இருக்கா, நீங்க போய் பாருங்க. போங்க. சரி. வர வர உங்க புள்ளைக்கு பெத்தவளாச்சே வளர்த்தவளாச்சேன்னு ஒரு மட்டு மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இப்ப உனக்கு கட்டினவதான் பெருசா இருக்கா. ஏய், ஒரு விசேஷ நாள்ல கூட ரொம்ப விலைக்கு வாங்குற பாரு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் அவஸ்தைப்படுறத பத்தாது. வாயை மூடு பேசாம. நீங்க வாய மூடுங்க. உரலை விட்டு கொடுக்குமா உலக்க? உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேன் பாருங்க. ஆமா. என்ன சொல்லணும்? ஆமா மீனா. எப்படி நில்லு. ஏமா வீங்க இங்க வந்தா. ஹாய் பாவனா, எப்படி இருக்க? ராஜி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, நான் போய் கௌரி கூட்டு வந்துடுறேன். ஆமா, நீ ஏன் என் கல்யாணத்துக்கு வரல? நீ தான் கூப்பிடலையே. அம்மா வேணாம்மா, அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லாதீங்கம்மா. ஒண்ணு சொல்லாதானே எப்படி? இந்த பொண்ணுக்கு என்ன தைரியம் இருந்தா விசேஷம் நடக்கிற வீட்டுக்கு வந்திருப்பா? அம்மா, அந்த பொண்ணுக்கு தான் புருஷன் இறந்து போன செய்தியே தெரியாதுமா. தெரியாதுன்னா புருஷன் வருவான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இப்படியா நல்லது நடக்கிற வீட்டுல மினுக்கிட்டு வந்து நிக்கிறது? பாவமா, அது தான் சிநேகிதிக்கு வளகாப்பு நடக்குதுன்னு சந்தோஷமா பார்க்க வந்திருக்கு. இப்ப போய் அதுகிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னாக்க இத்தனை நாள் அந்த ஊர் ஜனங்க கட்டி காப்பாத்திட்டு வந்த உண்மை அதுக்கு தெரிஞ்சு போயிடுமா. அப்புறம் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட உயிரோட வாழாதுமா. எங்க மீனாமாவல்ல, உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுமா. அது பாட்டு ஒரு மூலையில நின்று பார்த்துட்டு வந்த மாதிரியே போயிடுமா. அது வரைக்கும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. ஐயா, பாவையா அது, இந்த ஊரோட மகராசியா அது, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்க சோகம் ரொம்ப கொடுமை. அதை இந்த ஊர் ஜனங்களாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்கப்ப அதை சொல்லி இந்த பாவத்தை நாம ஏன் சுமக்கணும்? அதுக்காக அப்படியே விட்டுறதா? விட்டுலாமே, அது பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்று போட்டுமே. எனக்கு என்னவோ மனசு ஒப்பவே இல்ல. இருந்தாலும் நீங்க எல்லாம் சொல்றீங்கன்றதுக்காக சும்மா விடுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு பாட்டுக்கு ஓரமா நின்னுட்டு போயிடணும். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே